உங்களுக்கு ரொம்ப நாளா வயிற்று புண் இருக்கா? ஸ்டொமக் அல்சர், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு என்னதான் உணவு சாப்பிடுறது? லைட்டா காரம் பட்டாலே எனக்கு வயிறெல்லாம் எரிச்சல் வருது. ஸோ இவங்க சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு. ஸோ உங்களுக்கு ஆயுசுக்கும் வயிறு புண் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்களுக்குமே சித்தர்கள் நமக்கு தீர்வுகள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த வயிறு புண் பிரச்சனை, ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, வாயில் நான் உணவு வைக்கும்போதே எனக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடுதுங்க. ரொம்ப வருஷமாக இந்த அல்சர் பிரச்சனை. ஏன்னா என்னால் எந்த மெடிசனுமே எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சித்தா மெடிசன்ஸ் நான் எடுத்துக்கிட்டோம், இந்த வயிறு புண்ணுக்காக எடுக்கணும்னு நினச்சாலுமே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த காரம் அப்படின்னு சொல்கிறேன், இந்த காரம் பட்டே ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. எப்போ பார்த்தாலும் மோர் சாதம், தயிர் சாதம் இதே தான் சாப்பிட்டுட்ருக்குறேன். ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டா உடனே எனக்கு வயிறு எரிச்சலோடு சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் வயிறு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுட்டு மோஷன் போயிடுறேன். அப்படியே மோஷன் போனாலும் எனக்கு ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டொமக்கில் நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கிறது, அசிடிட்டி அதிகமாக இருக்கிறது. இது எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க. எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டில் என்ன வரும்னா கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை வருது அப்படின்றது, ஜெர்ட் ப்ராப்ளம், லாக்ஸியல் இஎஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட், ஆண்டல் கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட், அந்த கேஸ்ட்ரைட்டிஸ், எரோஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிவியராக உங்களுடைய வயிற்றுப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. எதனாலங்க இவ்வளோ சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு? எந்த உணவுமே சாப்பிட முடியாமல் இருக்கிற நீங்கள் இந்த உணவுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஜீரணமாகும். பயப்படாமல் தைரியமாக இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். என்ன காரணத்தினால இந்த அளவுக்கு வயிறு புண் ஏற்படுது அப்படின்னா அசிடிட்டி தான். நம்ம உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை டைஜஷன் பண்ணுறதுக்காக ஆசிட் செக்ரிஷன் நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்குங்க. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிலருக்கு அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைனா நீங்கள் நேரத்திற்கு உணவு சாப்பிடாம இருந்தீங்கன்னா, காலை உணவே நிறைய பேர் 12 மணிக்கு 11 மணிக்கு இந்த அளவு தான் சாப்பிடுவீங்க. அவ்வளோ நேரம், ஏன்னா இரவு நீங்கள் உணவு எடுத்தே கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா வயிறில் கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும், ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதனாலேயே கேஸ்ட்ரைட்டிஸ். அப்போ உணவு இல்லாதப்போ அதிகமாக செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஆசிட் என்ன பண்ணும், உங்களுடைய ஸ்டொமக் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரை அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங்கில் நமக்கு அல்சர், புண்கள் ஃபார்ம் ஆகுது. இதனால தான் நிறைய பேர் பேசும்போதே எனக்கு வாயில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது, இரும்பு ஸ்மெல் வர மாதிரியே வாயில் தெரியுதே, வாயில் அடிக்கடி எனக்கு மவுத் அல்சர்லாம் வருதுன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு சிவியராக உங்களுக்கு வயிற்றுப்புண் இருக்குன்னாங்க அர்த்தம். கவலை வேண்டாம், இதற்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அப்படி நீங்கள் வயிறு முதல்ல கொஞ்ச நாள் நான் உணவு சாப்பிட்டுக்கிறேன், உணவு சாப்பிட்டு இத்தனை வருஷம் ஆகுது பயந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடும்போது கட்டாயம் உங்களுக்கு வயிறு எரிச்சல் வராது. சரிங்க, என்ன நான் சாப்பிட்லாம்? காலையில் எந்திரிச்சோடனே ஏலக்காய் தண்ணீர் குடிங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏலக்காய் தண்ணீர் எப்படின்னா, ஒரு 5 ஏலக்காய் எடுத்துட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகளும் அதில் கொஞ்சம் நசுக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணீரில் அதை போட்டுட்டு நைட் அதை அப்படியே ஊறட்டும், அப்படியே விட்டுருங்க. நைட்டு முழுவதும் அது அப்படியே ஊறணும். இதனோட ஒரு 5 ஏலக்காயோட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அப்படியே தண்ணியை மூடி வச்சுருங்க. காலையில் இந்த தண்ணீரை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் அப்படியே குடிச்சுக்கோங்க. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஏலக்காய், சீரகம் ஊறி அந்த தண்ணீரை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு வாங்க. அதுலேயே உங்களுக்கு ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டீ காஃபி கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. டீ காஃபி குடித்தாலே எனக்கு வயிறு எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு. அதற்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் பால் இல்லைன்னா நீர் ஆகாரம், இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாங்க. நீர் ஆகாரம் பழைய சாதத்தோட அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, பழைய சோறு தண்ணீர், அதுதான். ஸோ இதில் கொஞ்சமாக நீங்கள் மோர் கலந்து நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ இது குடிக்கும்போதும் அடுத்தது என்ன பண்ணுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆசிட் செக்ரிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு
உள்ள நமக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன தான் சாப்பிட்றது, வயிறு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கேன், இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவல் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு அவல் எடுத்துக்கலாம், வெள்ளை அவல் எடுத்துக்கலாம், ஜவ்வரிசி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சிறுதானிய வகைகளில் குதிரைவாளி மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஜவ்வரிசிலாம் சொல்லும்போது தனியாக அந்த ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா பால் சேர்த்து அதனோட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ சேர்த்தோ அதை நீங்கள் தாராளமாக காலை உணவாக எடுக்கலாம். வயிறு எரிச்சல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஜவ்வரிசி பால் சேர்த்து வச்சுருப்பீங்க, பால் நல்ல சூடாக நீங்கள் சேர்க்க வேண்டாம், அந்த உணவே நல்ல ஆறுன பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும். சூடாக எதுவுமே உங்களால் சாப்பிட முடியாது. இந்த வேக வைத்த ஜவ்வரிசியோட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ மாதுளை நீங்கள் சேர்க்குறது, வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போதும் வயிறு கொஞ்சம் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். இதுலேயே உலர் திராட்சையும் கொஞ்சம் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு இதனோட சேர்த்து அந்த உணவை நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கற்றாழைங்க. சித்த மருத்துவத்தில் குமரி லேகியம், வெண்பூசணி லேகியம்னு இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வயிறு புண்ணு, கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் 1/2 ஸ்பூன், ஈவினிங் 1/2 ஸ்பூன் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சு இந்த 2 லேகிய வகைகளை சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த கற்றாழை மோரோடு நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது வயிறு புண் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ கற்றாழை மேல் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தசை பகுதி பல்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு மோரோடு சேர்த்து ஒரு 2 துளி நம்ம வந்து உப்பு சேர்த்து இதை மோரோடு நம்ம குடிக்கலாம். வாரத்துக்கு 2-3 நாட்கள் இந்த கற்றாழை மோரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வயிறு எரிச்சல், வயிறு புண்ணு இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இதுக்கு அடுத்தது நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பச்சை சுண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இது வயிறு புண்ணை கட்டாயமாக நமக்கு குணப்படுத்தி கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதனோட கொஞ்சம் ஒரு 2-3 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த சுண்டைக்காய் நீங்கள் மோரோடு சேர்த்து எடுக்கும்போதும் வயிறு எரிச்சல் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ எந்த உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப புளிப்பு சுவை இல்லாததாக இருக்கணும், காரம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வயிறை குளுமைப்படுத்தக்கூடிய உணவாக எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய், வெள்ளை பூசணி, இதில் வந்து நீங்கள் சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேக வைத்து அப்படியே லைட்டாக தாளிதம் பண்ணி மிளகாய் எதுவுமே சேர்க்காம அப்படியே தாளித்து நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வயிறு புண் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். இது கூட சேர்த்து எனக்கு வயிறு புண்ணை ஆற்றக்கூடிய மருந்துகள் அப்படின்னா சுண்டை வற்றல் சூரணம் எடுத்துக்கலாம், அதிமதுர சூரணம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மருந்துகளோட ஏலாதி சூரணமும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லாமே பாலோடு கலந்து நீங்கள் எடுக்கும்போது வயிறு புண் நமக்கு குணமாகும். நீங்கள் பயந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு வயிறு புண்கள் எல்லாமே குணமாயிடும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.